ஸ்ரீ மாதிரி நமகா. உங்கள் அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொட்டை அடிக்கிறத பத்தி பார்க்க போறோம். முடி எடுக்கிறது, முடி காணிக்க செலுத்துறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சம்பிரதாயத்துல உண்டு. அதுல குழந்தைகளுக்கு முட்டை அடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம், மொட்டை அடிக்கிற அப்படி ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆண் குழந்தைகளுக்கு ஒற்றைப்படை வயதிலையும், பெண் குழந்தைகளுக்கு இரட்டைப்படை வயதிலையும் மொட்டை அடிக்கணும். சரிங்களா? 2 பேருக்கும் ஒற்றை வயதுல அடிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஆண் குழந்தைகளுக்கு ஒற்றைப்படை வயதிலையும், அதாவது ஒரு குழந்தைக்கு பிறந்து 11வது வாரம் முடியெடுக்கலாம். 3 வயது 5 வயது காலங்கள்ல முடியெடுக்கலாம். இது ஆண் குழந்தைக்கு. பெண் குழந்தையா இருக்குன்னா 12ஆம் மாதம் முடியெடுக்கலாம், 2ஆம் வயதுல முடியெடுக்கலாம், 6ஆம் வயதுல முடியெடுக்கலாம். இது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆண் குழந்தைக்கு ஒற்றைப்படையிலையும், பெண் குழந்தைக்கு இரட்டைப்படையிலும். மேலும் நம்ம முடி காணிக்க கொடுக்க போறோம், உள்ளூர் கோயில்ல திருவிழா நடக்குது, நான் வேண்டிட்டு இருக்கிறேன், மொட்டை அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சனிக்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல முடி எடுக்க கூடாது. திங்கள், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க மொட்டை அடிச்சுக்கலாங்க. எந்த விதமான தப்பும் கிடையாது. இந்த மாதிரி சில விஷயங்களை மறந்து நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்குதுன்னு போய் முடி எடுத்தீங்கன்னா மொட்டை தான். கடைசி வரைக்கும் நம்ம மீண்டு வரவே முடியாது. அது பிரார்த்தனையை நிறைவேற்றின ஒரு விஷயத்தை கொடுக்குமே கண்டி, அடுத்து நீங்க வளர்ச்சி அடைவதற்குண்டான சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்காது. தயவு செய்து சனி மற்றும் ஞாயிற்று, செவ்வாய்க்கிழமைகள்ல முடி எடுக்காதீங்க. மேலும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்தடுத்த பதிவுகள் அதுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.